பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பல நிகழ்வுகளை பொதுவெளியில் முன்னெடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு, எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு என்கிற கோட்பாட்டை முன்வைத்து தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு நிகழ்வுகளிலே நாங்களும் இந்த கருத்தை முன்வைத்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் மாநிலத்தை ஆட்சி செய்கிற அரசுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி இதை தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னா, இது மத்திய அரசு செய்யணும், இந்த சென்சஸ் என்கிற இந்த கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் செய்யணும், மாநில அரசு செய்ய முடியாது என்று முந்தைய அரசுகள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் அதை புறக்கணிச்சிருக்காங்க. சென்ற முறை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடந்த இதே நிகழ்வில் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது குறித்து மிக தெளிவான விளக்கங்களை எல்லாம் எடுத்து வச்சாங்க. சென்சஸ் கணக்கெடுப்பு என்பது என்ன, சர்வே என்பது என்ன அப்படிங்கிறது குறித்த விளக்கங்களை கொடுத்தாங்க. புள்ளி விவர சேகரிப்பு சட்டம் 2008 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் மாநில அரசுக்கு பிரத்யேகமான உரிமையை கொடுத்திருக்கிறது. ஒரு மாநிலத்தில் எந்த புள்ளி விவரத்தையும் அந்த மாநில அரசு ஒன்றிய அரசின் தயவு இல்லாமல் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் தான் பீகாரில் இந்த சர்வே நடத்தப்பட்டது. அதாவது ஒன்றிய அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறேன் என்று முன் வந்தாலும் கூட மாநில அரசு சமூக பொருளாதார இன வரவியல் கணக்கெடுப்பை நடத்தியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசு வெறும் தலைகளை மட்டும்தான் எண்ணும். நீ என்ன சாதி, நான் என்ன சாதி அப்படின்னு சொன்னா ஓ ரைட் ஓகே அப்படின்ட்டு போயிடும். ஆனால் இந்த சமூக பொருளாதார இன வரவியல் கணக்கெடுப்பை புள்ளி விவர திருத்த சட்டம் 2008 பயன்படுத்தி மாநில அரசு எடுக்கவில்லை என்று சொன்னால் வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பால் எந்த சமூக நீதியும் நிலைநாட்டப்பட மாட்டாது. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.